இந்த சர்வீஸில் வந்து எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்கே தவிர, எது பண்ணாலும் இவ்வளோதான், நான் 2 வருஷத்துக்கு வேலை செய்கிறேன், உங்களுக்கு வந்து இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா, என்றைக்குமே அது வந்து அது மாதிரி ஆபத்து வேறு எதுவுமே கிடையாது. அதான் சார், ஹோட்டலில் கூட சாப்பாடு மட்டும்தான் சார் திரும்ப திரும்ப வைப்பாங்க, வடையும் பாயாசம் திரும்ப திரும்ப வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இதாக தான் சார் இருக்குது. சார், இப்போ பட்டா இருந்தால் போதும், மற்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அதுவே போதும் எல்லாத்துக்கும் அப்படின்றாங்க. அது மட்டுமே ஆதாரமாக எடுத்துக்க முடியுமா சார்? பழைய காலங்களில் எப்படின்னா, ஒரு ஒரு லேண்ட் ஒன்று இருக்குது, அந்த லேண்டை வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்குது, அந்த அரசாங்கத்தை சொந்தமான இடத்த பட்டா போட்டு அரசாங்கம் ஒரு நபருக்கு, அவரோட இடம்னு அந்த ரெவென்யூ ரெக்கார்டை வச்சிருக்காரு. அவர் இன்னொரு நபருக்கு விற்கும் போது டைரெக்டாக போய் பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதில்ல. அப்பதான் பத்திரப்பதிவு வருது. பத்திரம் எடுத்து இந்த பட்டா அரசாங்கம் எனக்கு கொடுத்தது, எனக்கு இதை இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு 2வது நபருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. 3வது நபருக்கு பண்ணும்போது அங்கேயும் வந்து வெறும் பட்டா மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுல சேல் டீடு பண்ணி தான் பண்ணுறாங்க. இதை மாதிரி உங்களுக்கு பத்திரப்பதிவு தான் வந்து மெயினான டாக்குமெண்ட்டாக அதில் மாறிடும். அண்டு பட்டா மேஜராக இருக்கும் முதல்ல, பத்திரங்கள்லாம் இல்லாதப்போ. அதுக்கப்புறமா பத்திரம் தான் மெயினாகும், பட்டா வந்து செகண்டரி ஆகிக்கிட்டே இருக்கும்.